ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பென்சி ஃப்ளவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12th அக்கௌண்டன்சி எக்ஸாம் எழுத போகிற ஃப்ரெண்ட்ஸுக்கான வீடியோ. அதாவது அக்கௌண்டன்சி எப்படி கேட்பாங்க அதை பற்றின ஒரு சின்ன ரீகேப் இப்போ கொடுத்துட்டு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு 5 மார்க் தியரி கொஸ்டின் உங்களுக்கு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கொஸ்டின் எப்படி ஈஸியாக இருக்கும், என்ன மாதிரி நீங்கள் எழுதலாம், அந்த மாதிரி ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அக்கௌண்டன்சியா அப்படின்னு ஃபஸ்ட்டு பயப்படுறதை விட்டுருங்க. அக்கௌண்டன்சி தான் அப்படின்னு நினச்சி எழுதுங்க, ஈஸியாக பாஸ் ஆகிடலாம். சம்மே தெரியலனாலும் பரவாயில்ல, வெறும் தியரி எழுதியே நீங்கள் நல்ல ஹை மார்க் ஸ்கோர் பண்ணி நீங்கள் பாஸ் பண்ணலாம். நான் கொடுத்துருக்க எல்லாத்தையும் நீங்கள் படித்தால் மட்டுமே போதும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக எந்த பயமும் இல்லாமல் நீங்கள் படிங்க. இதை மட்டும் படிச்சுட்டு போய் எழுதினாலே போதும். 90 above 90 கன்ஃபார்மாக நீங்கள் வாங்கலாம். ப்ரைவேட் கேண்டிடேட்னாலும் சரி, ஸ்கூலுக்கு போய் படிக்கிற பசங்கனாலும் சரி, இது வரைக்கும் அக்கௌண்டன்ஸ்னால் எதுவுமே தெரியலை, அப்படி என்னதுமே நாங்கள் பார்க்கவே இல்லை அப்படின்னாலும் ஒரு பிரச்சனை இல்லை. இதை மட்டும் படித்தா போதும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு அக்கௌண்டன்சி கொஸ்டினில் இந்த மாதிரி தான் நம்மளுக்கு கேட்பாங்க. என்னென்ன கேட்பாங்கன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அது நம்மளுக்கு அக்கௌண்டன்ஸ் கொஸ்டின் பேப்பர், அதாவது கொஸ்டின் பேப்பரில் நம்மளுக்கு எப்படி கேட்பாங்க 19 மார்க்ஸ், அதை தான் நான் உங்களுக்கு அப்ராக்சிமேட்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது பார்ட் 1ல் 1 வேர்டு கேட்பாங்க 20 மார்க்ஸ். இந்த 20 மார்க்ஸ் எப்படின்னா 18 மார்க், அதாவது 18 ஒன் வேர்டு உங்களுக்கு புக் பேக்லேருந்து தான் கேட்பாங்க. மீதி 2 ஒன் வேர்டு தான் உங்களுக்கு எங்கேருந்து கேட்பாங்கன்னா உள்ளேருந்து கேட்பாங்க. நம்ம சம் எழுதுதோ அந்த மாதிரி படித்ததுலேருந்து கேட்பாங்க. மற்றபடி 18 ஒன் வேர்டு புக் பேக் ஒன் வேர்டு தான் உங்களுக்கு. புக் பேக் ஒன் வேர்டு உங்களுக்கு ஆன்சரோடு வேணும் அப்படின்னா என்கிட்ட கமெண்ட்டில் கேளுங்க. ஒன் வேர்டு வேணும்னு சொல்லி நான் ஒன் வேர்டு உங்களுக்கு அக்கௌண்டன்சி எக்ஸாமுக்கு முதல் நாள் உங்களுக்கு ஒன் வேர்டு மட்டும், இம்பார்ட்டன்ட் ஒன் வேர்டு மட்டும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் உங்களுக்கு இன்றைக்கி கொடுக்க போகிறது என்னென்னா 3 மார்க் 2 மார்க் தியரி, சம்மு, 5 மார்க் எல்லாமே கொடுப்பேன். அப்போது நம்ம இப்போ கொஸ்டின் பேப்பரில் அக்கௌண்டன்சி கொஸ்டின் பேப்பரில் நம்ம படிக்க வேண்டியது இம்பார்ட்டனாக என்னென்னா பார்ட் 1ல் ஒன் வேர்டு தான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கேட்பாங்க 21 வேர்டு. அந்த 21 வேர்டும் நம்ம 20 மார்க் நம்ம அதில் கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணலாம். நம்ம நல்ல புக் பேக் ஒன் வேர்டு மட்டும் படித்தோம் அப்படின்னா 18 மார்க் கண்டிப்பாக நம்ம ஸ்கோர் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நம்ம சேனல் பார்க்குறவங்க எல்லாருமே பப்ளிக் கேண்டிடேட் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. பப்ளிக்காக இருக்கவங்க நீங்கள் இதில் 20 ஒன் வேர்ட் நீங்கள் ஸ்கோர் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு 2 தியரி அட்டன் பண்ணாலே போதும். கண்டிப்பாக நீங்கள் 35 மார்க்ஸோடு நீங்கள் என்ன செய்யலாம், பாஸ் பண்ணிடலாம். நீங்கள் அபவுட் 90க்கு 90 வேணும் அப்படின்னா நம்ம கொடுக்குற எல்லா இதையுமே நீங்கள் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியாக தான் இருக்கும். உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் ரொம்ப ஷார்ட்டாக சுருக்கி தான் கொடுத்துருக்கேன். ஸோ ஒன் வேர்டு வேணும், புக் பேக் ஒன் வேர்டு ஆன்சரோடி வேணும், அது மட்டும் வேணும் அப்படின்னா நீங்கள் என்கிட்ட கமெண்ட்டில் கேளுங்க. நான் உங்களுக்கு புக் பேக் ஒன் வேர்டு ஆன்சரோடி உங்களுக்கு அக்கௌண்டன்சி எக்ஸாமுக்கு முன்னாடி லீவ் கொடுத்துருப்பாங்கல்ல, அன்றைக்கி நான் உங்களுக்கு நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்ட் 2ல் நம்மளுக்கு கேட்க போகிறது 2 மார்க்ஸ். அதாவது 2 மார்க்ஸ் எனி 7 தான் கேட்பாங்க. எனி 7 நம்ம 2 மார்க்ஸ் அட்டன் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒன் வேர்டு கேட்பாங்க, ரெண்டாவது 2 மார்க் கேட்பாங்க. 2 மார்க் ஏதாவது 7 எழுத சொல்லுவாங்க, ஓகேவா? அந்த 7 2 மார்க்கு நம்மளுக்கு 14 மார்க். அந்த 14 மார்க்ஸ் நம்ம எப்படி வாங்கினா அதில் கொஸ்டின் நம்பர் 13 இருக்குது கம்பல்சரியாக எழுத சொல்லுவாங்க. அதை நீங்கள் கம்பல்சரியாக நீங்கள் அட்டன் பண்ணி போக தான் மீதி இருக்க 2 மார்க் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் தியரி கொஸ்டின், இந்த 7 2 மார்க்கில் தியரி கொஸ்டினாக 5 இது கேட்பாங்க, 5 இல்லைனா 6 கேட்பாங்க. அதனால் நீங்கள் தியரியாக நீங்கள் கொஸ்டின் படித்தாலே போதும். கண்டிப்பாக இதில் நீங்கள் 14க்கு 12 மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணிடலாம். மீதி 2 மார்க்குக்கு மட்டும் நீங்கள் சம் பார்த்தா போதும். அதுவும் ஈஸியாக தான் இருக்கும். அது என்ன சம்முங்கிறதையும் நம்ம வீடியோவில் அடுத்தடுத்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இப்போ நீங்கள் 7 2 மார்க்கில் நீங்கள் 6 2 மார்க் 5 இல்லைனா 6 2 மார்க் கம்பல்சரி நீங்கள் அட்டன் பண்ணி நீங்கள் எழுதிடலாம். ஏன்னா அது எல்லாமே தியரியாக தான் இருக்கும். தியரிங்கிறபோது உங்களுக்கு ஒரு 2 இல்லை 3 வார்த்தையில் தான் அதோட ஆன்சர் இருக்கும். அது நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நம்மளோட வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்புறம் பார்ட் 3ல் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஒன் வேர்டு கேட்டுவாங்க, அப்புறம் 2 மார்க் கேட்டுருவாங்க. 2 மார்க் ஏதாவது 7 அட்டன் பண்ணணும். அதில் நம்ம 5 இல்லைனா 6 அட்டன் பண்ணிடலாம் தியரியிலேருந்து. அப்புறம் பார்ட் 3ல் என்ன பண்ண போகிறீங்கன்னா 7 ஏதாவது 7 3 மார்க் கேட்பாங்க. 3 மார்க்குக்கு 21 மார்க்ஸ். அந்த 3 மார்க்ஸில் ஏதாவது 7 கேட்பாங்க. 7ல் 40வது கொஸ்டினுக்கு நம்ம கம்பல்சரி அட்டன் பண்ணணும். அப்போ 40 நம்பரை விட்டுட்டு மீதி 6 தான் நம்ம சூஸ் பண்ணி எழுத முடியும். 40 ஏன்னா கண்டிப்பாக அதை நீங்கள் அட்டன் பண்ணியே ஆகணும். இப்போ தியரி கொஸ்டினில் உங்களுக்கு 3 மார்க்கில் எத்தனை கேட்பாங்கன்னா 3 இல்லை 4 இது தியரி கொஸ்டின் தான் உங்களுக்கு கேட்பாங்க 3 மார்க். அந்த 3 மார்க் என்னன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்குள்ளே நம்மளோட சேனலில்
2 மார்க் 3 மார்க் 5 மார்க் அப்புறம் சம் இது எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸாமில் கேட்குறது மட்டும் ஆன்சரோடி உங்களுக்கு சொல்லி கொடுத்து நான் அப்லோட் பண்ணுறேன். எவ்வளோ ஈஸியாக முடியுமோ அவ்வளோ ஈஸியாக நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணி விட்டுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ. அப்புறம் 4th நம்மளுக்கு கேட்க போகிறது 5 மார்க் கேட்பாங்க. 5 மார்க்கில் ஏதாவது 7 அதாவது 7 இது நீங்கள் அட்டன் பண்ணணும். 5 × 7 நம்மளுக்கு 35 மார்க். இந்த 5 மார்க் இதில் இருக்குது. இதுலேயும் தியரி கொஸ்டின்லேருந்து நம்மளுக்கு 2 இல்லைனா 3 இது கேட்பாங்க. கம்பல்சரியாக கேட்பாங்க 2 இல்லைனா 3 கொஸ்டின். அந்த 2 இல்லை 3 எப்படி கேட்பாங்கன்னா, ஒன்று வேறுபாடுகள் மாதிரி கேட்பாங்க. அப்புறம் டேலி கொஸ்டின் கடைசி அதாவது பாடத்தில் சப்ஜெக்ட்லேருந்து நம்மளுக்கு கடைசி பாடத்துலேருந்து டேலி கொஸ்டின் ஒரு சம் கேட்பாங்க. அவ்வளோதான். வேறுபாடுகள் கொஸ்டின் அப்புறம் டேலி கொஸ்டின் இந்த 5 மார்க் நீங்கள் என்னதெல்லாம் எழுதணும் அது நம்ம சேனலில் இப்போ அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து 5 மார்க் தியரியாக கேட்குறது மட்டும் உங்களுக்கு ஆன்சரோடு அப்லோட் பண்ணுறோம். நீங்கள் எல்லாருமே அதை வந்து பார்த்து படிச்சுக்கோங்க. எவ்வளோ ஈஸியாக முடியுமோ அவ்வளோ ஈஸியாக நான் உங்களுக்கு ஷார்ட்டாக சுருக்கி நான் உங்களுக்காண்டி உட்காந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மெட்டீரியலை நீங்கள் கண்டிப்பாக பார்த்து படித்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணி நீங்கள் படிக்கணும்னு நான் வந்து உங்களுக்கு விஷ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இதே மாதிரி உங்களை பரிசு எழுத போகிற எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. அடுத்த வீடியோவில் உங்களுக்கு 5 மார்க் தியரி கொஸ்டின் அப்லோட் ஆகும். அப்புறம் 2 மார்க் 3 மார்க் தியரி கொஸ்டின் அப்லோட் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம சம்மும் அப்லோட் பண்ணிடுவோம். இன்றைக்கி ஃபுல்லாக உங்களுக்கு அக்கௌண்டன்சி இன்னைக்குள்ளே உங்களுக்கு முடிஞ்சிடும். அக்கௌண்டன்சியில் நான் கொடுக்குறத மட்டும் நீங்கள் படித்தாலே போதும். 90 above 90 நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே எந்த சம்மும் பார்க்கலனாலும் பரவாயில்ல. தியரியாக நான் கொடுக்குறத நான் ஷார்ட்டாக சுருக்கி உங்களுக்கு எப்படி புரிகிற மாதிரி உங்களுக்கு நடத்தி தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துப்பேன். அதை மட்டும் நீங்கள் படித்தாலே போதும். கண்டிப்பாக நீங்கள் 90 above 90 நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட சேனல் உங்களுக்கு வந்து பிடிச்சிருச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.